டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் சொல்ல போகிறேன்ருக்கேன். ஸோ இது யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, சப்போஸ் உங்கள் ஃபோன் வந்து தெஃப்ட் ஆயிடுச்சு, உங்களோட ரிப்போர்ட்டிங் ஆன்லைன்லேயே பண்ணணுன்னால இது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுவும் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் ஓஎல்எக்ஸில் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அது வந்து தெஃப்ட்டு ஃபோனாக நீங்கள் செக் பண்ணி முன்னாடி வாங்கணுன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் உங்கள் பர்சன் யாராச்சும் நீங்கள் ஓஎல்எக்ஸ் கான்டாக்ட் பண்ணும்போது யார் வேணாலும் உங்களுக்கு செல் பண்ணலாம். அவங்க திருட்டு போன மொபைல், ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் கூட அவங்க வாங்கியிருக்கலாம். திருட்டு போன மொபைல் செல் பண்ணிங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் நிறைய விஷயத்தில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை பற்றியான வீடியோ தான். நான் முதல்ல எந்த ஆப் நான் உங்களுக்கு காட்டுறேன், அது என்ன ஆப்புன்னு. ஸோ இதுதான் டிஐஜிசிஓபின்னு. ஸோ டிஜிகாப் இதோட நேமு. தமிழ்நாடு போலீஸ்னால் இந்த ஆப் வந்து அஃபிஷியல் ஆப்பு. ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, 2018 அந்த மாதிரி நவம்பர் சமயத்தில் என்னோடய ஒய்ஃப் ஃபோன் வந்து தெஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அது பெரிய ஒன்றும் ஆக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கி இதில் நான் வந்து உங்களுக்கு அந்த ஐஎம்இ நம்பர் வச்சு இதில் போட்டு பார்க்கலான் இருக்கேன்னா, ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் பேசிக்காக ரெண்டு திங் தான். ஒன்று வந்து நீங்கள் தெஃப்ட்டு வந்துச்சு ஆச்சுன்னா அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபோன் நீங்கள் எதுவும் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கும் போது தான் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரி தான். உங்களோட ஐஎம்இ நம்பர் கொடுத்திங்கன்னா அந்த ஐஎம்இ நம்பரை பார்த்துட்டு இந்த ஃபோன் வந்து முன்னாடி எதுவும் தெஃப்ட் ஆகிருக்கான்னு காமிக்கும். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐஎம்இ நம்பர் சப்போஸ் யாராச்சும் வாங்குறாங்களோ உங்களுக்கு தெஃப்ட் ஆகிருக்கானாலும் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ வாங்க அதை ஓப்பன் பண்ணுறேன்னா, ஸோ இதுதான் ஆப் இன்டர்ஃபரன்ஸ். நான் ஆல்ரெடி வந்து வெரிஃபை பண்ணிட்டேன்னா, ஸோ நான் ஹோம் போகிறேன்னா, ஹோம் போயிட்டு இப்போ வந்து நான் இது வெரிஃபை ஐஎம்இ நம்பர் எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட சப்போஸ் உங்களோட மொபைல் ஏதாச்சும் தொலைஞ்சு போன மொபைல் ஒரு செகண்ட், இல்லாட்டி வந்து உங்களோட செகண்ட் ஹேண்டில் நீங்கள் ஏதாச்சும் இதுலேருந்து ஓஎல்எக்ஸ்லேருந்து வாங்குறீங்கன்னா, அப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணணும். ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தோன்னா ஐஎம்இ கேட்கும். ஸோ அந்த ஐஎம்இ நம்பர் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு உடனே வந்து அது என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து தொலைஞ்சு இந்த டேட்டா பேஸில் இருக்கா, இந்த ஐஎம்இ நம்பர் இந்த டேட்டா பேஸில் இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோடய இதை பார்த்துக்கிறேன். என்னோடய ரிப்போர்ட் லாஸ் நான் கொடுக்குறேன்னா, ஸோ இங்கே கம்ப்ளைண்ட் நேம் வந்து என்னது மொபைல் தெஃப்ட்டுன்னு போட்டுப்போம். ஓகே, ஸோ ஐஎம்இ நம்பர் நான் போட போகிறேன். ஏன்னா இதில் ஐஎம்இ நம்பர் ஆக்சுவலி டூயல் சிம்னால 2 இருக்கும் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சிம் அந்த மாதிரி நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு சிம் நம்பரோட ஐஎம்இ போட்டுக்கலாம். ஸோ என்னோடய நம்பரும் போடுறேன்னா, ஓகே, ஸோ ஐஎம்இ நம்பர் போட்டேன். ஸோ என்னோடய மொபைல் நம்பரும் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். மொபைல் பிராண்ட் வந்து விவோ. ஆக்சுவலாக மாடல் வந்து நெக்ஸா. தொலைஞ்ச டேட் வந்து நான் ஆல்ரெடி என்கிட்ட சிஆர்எஸ் காப்பி இருக்குது. ஸோ அதைப்படி பார்த்து 9/11/2018. ஸோ 9/11/2018. தொலைஞ்ச இடம் வந்து திருவண்ணாமலையில். ஸோ இப்போ ரிப்போர்ட் லாஸ் கொடுக்க போகிறேன். அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு டிக்கெட் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, 39939. ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக லாஸ் ஆன மொபைலுக்காக உள்ளது. நம்ம ரிப்போர்ட் இப்போ பண்ணிட்டோம். சப்போஸ் இன்கேஸ் இப்போ என்னென்னா, இந்த ரிப்போர்ட் இந்த ஐஎம்இ நம்பர் இப்போ நீங்கள் யாராச்சும் உங்களோட ஓஎல்எக்ஸ் யாரோ உங்களுக்கு விற்க வரும்போது, அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக பர்ச்சேஸ் வாங்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஃபோன் வாங்கிட்டு அந்த ஃபோனோட ஐஎம்இ நம்பரை வாங்கிட்டு நீங்கள் போய் வெரிஃபை ஐஎம்இ இந்த ஆப்பில் போடுங்க. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ட்ரை பண்ண போகிறேன். 94 லாகின் பண்ணிக்கிறேன்னா, லாகின் பண்ணதுக்கப்புறம் ஐஎம்இ கேட்கும். ஸோ என்னோடய ஐஎம்இ நம்பர் என்னோடய ஃபோனே கொடுக்க போகிறேன்னா, ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்க, ஐஎம் நம்பர்ஸ் என்டர்டு ஸ்டோலன் மொபைல் நம்பர் ரிப்போர்ட் டு போலீஸ்ன்னு கொடுக்குறோம். நீங்கள் ரிப்போர்ட் டு போலீஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க யார் உங்களுக்கு செல் பண்ணுறாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் OLXலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முன்னாடி நீங்கள் இதை தயவு செஞ்சு இந்த வெரிஃபை இது பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த IMEI நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா நாட் இந்த டேட்டா பேஸ்ன்னு வந்தது. ஸோ ஆஃப்டர் ரிப்போர்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா IMEI நம்பர் ஸ்டோலன் மொபைல் டிவைஸ்னு வந்துடும். ஸோ நீங்கள் சப்போஸ் யார்கிட்ட செகண்ட் ஹேண்ட் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு இதில் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதுலேருந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நியூஸ் இப்போ வந்தது. ஸோ அதை வச்சு தான் இந்த ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆப்பு. இந்த கரெக்ட் தமிழ்நாடு போலீஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் நம்ம பாராட்ட வேண்டியது தான். நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடும். அப்போ தான் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்டோலன் ஃபோன்ஸ் நிறையா வருது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளஸ் யூனிக்கான ஆப் தமிழ்நாடு போலீஸ்கிட்டேருந்து. இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். டில் தென், பாய்.